ஜான் பாண்டியன் கட்சி நகர்வுகள், அதிமுகவிடம் டிமாண்ட் என்ன? வரும் சட்டப்பேரவை தேர்தலில் ஜான் பாண்டியனின் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் தென் மாவட்டத்தில் போட்டியிடும் முனைப்பில் ஈடுபட்டுள்ளது. வரும் 2026 தேர்தலில் தமிழகத்தில் 4 முனை போட்டி ஏற்படலாம் என சொல்லப்படும் நிலையில் சீமான் கட்சியை தவிர மற்ற 3 கூட்டணிகளுக்கும் தங்களை பலப்படுத்தும் வேலைகளில் ஈடுபட்டுள்ளனர். திமுக தலைவர் ஸ்டாலினும் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியும் அரசு நிகழ்ச்சிகள், மக்கள் சந்திப்பு கூட்டங்கள் மூலமாக தேர்தலுக்கான முதற்கட்ட பிரச்சாரத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். தாவேகா தலைவர் விஜயும் மக்கள் சந்திப்பு கூட்டங்களை தொடர ஆரம்பித்திருக்கிறார். அதிமுக கூட்டணியில் இருக்கும் பாஜகவும் அதன் தலைவர் நயினார் நாகேந்திரனின் யாத்திரை பயணத்தை நடத்தியும் வருகிறது. இந்த நிலையில் என்டிஏ கூட்டணியில் இருக்கும் ஜான் பாண்டியனின் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் தென் மாவட்டத்தில் போட்டியிடும் திட்டத்தில் இருக்கிறதாம். இது குறித்து நம்மிடம் பேசிய அக்கட்சியின் நிர்வாகிகள் சில தகவல்களை பகிர்ந்து கொண்டார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்கள் நீடிக்கின்றோம். எங்கள் கட்சியின் பொதுக்குழு செயற்குழு முடிந்துவிட்டது. இனி சிறப்பு பொதுக்குழு கூட்டம்தான் நடக்க வேண்டும். தேசிய ஜனநாயக கூட்டணியில் எங்களுக்கு ஓர் அங்கீகாரம் தருவார்கள் என்று நம்புகிறோம். அப்படி கிடைக்கும் பட்சத்தில் தென் மாவட்டத்தில் போட்டியிட விரும்புகிறோம். தென்காசி, வாசுதேவநல்லூர், சங்கரன் கோவில், ஸ்ரீவில்லிபுத்தூர் உள்ளிட்ட தேவேந்திர குல வேளாள மக்கள் அதிகம் உள்ள தொகுதிகளில் நாங்கள் தேர்தல் பணிகளை துரிதப்படுத்தி வருகிறோம். ஜனவரி தொடக்கம் முதல் சட்டப்பேரவை தொகுதி வாரியாக பொதுக்கூட்டங்களை நடத்த இருக்கிறோம். அதன்படி பரமக்குடி, தென்காசி, சங்கரன் கோயில், ஒட்டப்பிடாரம், மானாமதுரை, ஸ்ரீவில்லிபுத்தூர், வாசுதேவநல்லூர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் அந்த கூட்டங்களை நடத்த ஏற்பாடு செய்து வருகிறோம். இதில் எங்கள் கட்சியின் தலைவர் ஜான் பாண்டியன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற இருக்கிறார். தேவேந்திர குல வேளாளர் மக்களை பட்டியல் இனத்திலிருந்து வெளியேற்ற வேண்டும், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் ஆகிய 2 கோரிக்கைகளை மையப்படுத்தி இந்த கூட்டங்களை நடத்த இருக்கிறோம் என்றனர் ஜான் பாண்டியனின் தமிழக மக்கள் முன்னேற்ற கழக கட்சியினர்.